தஸ்மிகா மனோ, நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த தமிழரசன் உள்ளிட்டோர் தொடர்ந்து விலகிக் கொண்டே இருக்கும் நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடியில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக பதவி வகித்து வந்த காளியம்மாள் கலந்து கொள்வதாக அழைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புகளை பொறுத்தவரை காளியம்மாளின் பெயரில் சமூக செயற்பாட்டாளர் என்று அவரது பொறுப்பு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினாரா விலகவில்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய ஒரு தொலைபேசி பேச்சு உரையாடல் வெளியானது. அதில் அவர் காளியம்மாளை ஒரு பிசுறு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த பிசுறு என்று குறிப்பிட்டதற்கு பின்னர் அவர் எந்த நிகழ்ச்சியிலும் காளியம்மாள் பங்கேற்கவில்லை. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் அவர் எந்த நிகழ்விலும் பங்கேற்காமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக அழைப்பிதழில் அவர் பெயர் குறிப்பிடப்பட்டு அதில் அவர் சமூக செயற்பாட்டாளர் என்று அறிவிக்கப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வியை எழுப்பினார்கள். நீங்கள் தற்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறீர்களா, மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக நீடிக்கிறீர்களா, அல்லது அந்த கட்சியிலிருந்து விலகிவிட்டீர்களா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தந்தை பெரியார் உள்ளிட்டோர் குறித்து பேசுவதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று செய்தியாளர்கள் காளியம்மாளிடம் கேள்விகளை எழுப்பினர். ஆனால் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் காளியம்மாள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றிருக்கிறார். ஒருவேளை அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இது தொடர்பாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சீமான் அவரை பிசுறு என்று தெரிவித்து தொலைபேசி உரையாடலில் விமர்சித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதும் அவர் எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை. அந்த பிசுறு என்று சீமான் தெரிவித்ததற்கு பின்னர் புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய காளியம்மாள் கட்சிக்குள் கருத்து முரண்கள் இருக்கிறது என்றும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்கிறேன் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தந்தை பெரியார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய பிறகு இப்போது அந்த கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளான ஜெகதீச பாண்டியன், தமிழரசன் உள்ளிட்ட பலர் அந்த கட்சியில் இருந்து விலகி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கூண்டோடு நாம் தமிழர் கட்சியின் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்ந்து கொண்டே இருப்பதால் முக்கிய விக்கெட்டான காளியம்மாளும் வீழ்ந்து விட்டாரா அல்லது வேறு கட்சியில் இணையப் போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவர் தாவேக்காவில் இணையலாம் என்ற பேச்சும் கடந்த ஒரு வாரமாக பரவலாக அடிபட்ட சூழ்நிலையில் இப்போது புதிய பொறுப்பாக சமூக செயற்பாட்டாளர் என்ற பெயரில் அவர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார். ஏற்கனவே காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டவர். இதே போல 2021 பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலும் அவர் போட்டியிட்டார். அந்த கட்சியின் ஒரு நட்சத்திர பேச்சாளராக வலம் வந்த காளியம்மாள் இப்போது மௌனமாகி இருப்பது நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் மத்தியிலும் மற்றும் நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு சலசலப்பை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து சமூக செயற்பாட்டாளராக அவர் பொறுப்பு வகிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் தாவேக்காவில் இணைகிறாரா, திமுகவில் இணைகிறாரா, அதிமுகவில் இணைகிறாரா என்ற சர்ச்சை மேலும் வலுவடைந்திருக்கிறது. இப்போதைக்கு அவர் தாவேக்கா நிர்வாகிகளுடன் பேசி வருவதாகவும் நடிகர் விஜய் முன்னிலையில் இணையக்கூடும் என்று பேச்சு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் இப்போது நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை துறந்திருக்கிறார். அந்த கட்சியிலிருந்து விலகியதாக அதிகாரப்பூர்வமாக சீமானும் அறிவிக்கவில்லை, காளியம்மாளும் அறிவிக்கவில்லை. இதனால் காளியம்மாளின் இப்போதைய நிலை, அவர் ஏற்கனவே கஜா புயல் ஏற்பட்ட போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சமூக செயற்பாட்டாளராக அங்கு சமூக நல தொண்டுகளில் பணிபுரிந்தார். இப்பொழுது தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் சென்றிருக்கிறார் காளியம்மாள் என்ற அடிப்படையில் தான் அவருடைய மௌனம் மற்றும் இந்த அழைப்பதில் உள்ள பொறுப்பு ஆகியவற்றின் மூலமாக உணர முடிகிறது. தஸ்மிகா பானு.